வணக்கம் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். அங்கே குற்றாலத்துல கிளைமேட் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த காற்றோட இனிமை பொதிகை மலைக்க உரியது. நல்லது. இன்றைய இறை உடலில் கலந்து கொள்ள வருபவரை வரவேற்கிறேன். இறை உடல்ல நம்ம வரும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை தான் நம்ம மேம்படுத்திக்கிறோம். நமக்குள்ள இருக்க ஆற்றல் தனிப்பட்டது, அதே நேரத்தில் முழுமையானது. நம்மளுடைய தனித்தன்மையை நம்ம பாதுகாக்கலாம். எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா விழிப்புணர்வு தான். நம்ம கவனிக்கிறது, நம்மளுடைய தனித்தன்மையை நம்ம கவனிக்கணும். அதே நேரத்தில் அந்த முழுமையோட இணைஞ்சு முழுமையிட்டிருந்து பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் பெறணும். இதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. கவனிக்கிறது. நம்ம சமூக மனத்திலிருந்து அதனுடைய சச்சரவுகள் இருந்து நம்ம ஒதுங்கி கவனிக்கிறது. அது புலம்பிட்டு தான் இருக்கும். முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, முழுமையா புறக்கணிச்சிடலாம். ஆனா எல்லா செயலும் இறை செயல் அப்படிங்கிற வார்த்தை மிகவும் உண்மையானது. நமக்குள்ள இருக்க அந்த இரையாற்றல் தான் எல்லாத்தையும் செய்யுது. அதனால நம்ம மனதை புறக்கணிக்கிறதுனால நமக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுமோ, நம்ம அறிவை புறக்கணிக்கிறதுனால எதையும் பாதிப்பு வருதா அப்படின்னு நினைக்கலாம். நம்மளுடைய படிப்பறிவுங்கிறது நான் சொல்றது, அதாவது நிகழ்காலத்துல இல்லாம கடந்த காலத்துல உழந்துகிட்டு இருக்கிறது, இல்லாட்டி எதிர்கால கற்பனையில் இருக்கிறது. இதைத்தான் நம்ம படிப்பறிவுன்னு சொல்றோம். இது ரெண்டும் இல்லாம நிகழ்காலத்துல நம்ம முடிவெடுக்கிறது, சிந்திக்கிறது, இதுதான் சரியானது. இதுல நம்ம கவனம் செலுத்தணும். அதை நம்ம கவனம் செலுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, சில விஷயங்களை புறக்கணிக்கிறது தப்பு கிடையாது. அந்த மனம் திரும்ப திரும்ப ரெக்கார்டிங் மாதிரி நம்மளுக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நம்மளோட நீண்டகால பழக்கங்கள். அதுவும் இப்போதைய காலத்துல பாத்தீங்கன்னா, இந்த 5G டெக்னாலஜி, AI டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. இது என்னமோ ஒரு பெரிய மாயையை உருவாகிடுது. நம்மளை விட சிறப்பானது, நமக்குள்ள இருக்க இரையாற்றலை விட சிறப்பானது ஏதோ டெக்னாலஜியில் நம்ம கையில விரல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையில அது எந்ததுக்கும் பயன்படாத ஒரு வீணான பொருள் அப்படிங்கிறத நம்ம உணர்றதுக்கான காலம் வந்துடும். நம்ம எல்லாருடைய அடிப்படை சிந்தனைகளையும் புரிதலையும் கெடுக்கிறதுக்காக இந்த சீனக்காரர்கள் சில பேர் உருவாக்குற விஷயம் தான் இந்த இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி. அவங்க கையில தான் இருக்கு. சரி, இதை பத்தி நம்ம ரொம்ப அதிகமாக பேச தேவையில்லை. நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய நிலையில இருக்கணும், தன்னிலையில இருக்கணும், நம்ம மையத்தில் இருக்கணும். இதுக்கு நம்ம இடையூறா இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் விழிப்போட கையாளணும், தேவைக்கு மட்டும் கையாளணும். இப்ப நம்மளுடைய குழுவிலேயே கூட நீங்க சிந்திக்கிறத எழுதுங்க, நீங்க பேசுறது உங்களுடைய சொந்த சிந்தனையா இருக்கட்டும், அனுபவமா இருக்கட்டும், சொந்த அனுபவமா இருக்கட்டும். நான் சொந்த அனுபவம்ங்கிறது உங்களுடைய மையத்துல நீங்க பெற்ற அனுபவங்கள். இதெல்லாம் நீங்க பகிர்ந்துக்குங்க. அது நிச்சயமா உங்களுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி போடுறதுனாலயோ, அது அப்படியே இருக்கிற செரிமானமாகாத விஷயங்களை இங்க கொண்டு வைக்கிறதுனாலயோ உங்களுக்கும் கெடுதி, மற்றவங்களுக்கும் கெடுதி. அதனால நம்மளுடைய குழுவினர்களோட நேரத்துக்கு மரியாதை கொடுப்போம். ஆமா, நேரத்துக்கு மரியாதை கொடுப்போம். நமக்கு தேவையான விஷயங்களை பேசுவோம். நல்லது நண்பர்களே, இன்றைய இரையாற்றல் பகுதியில் முழுமையை கலந்துக்குங்க, நன்மைகள் பெறுங்க. மற்ற நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த புரிதலை மேம்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.